இலங்கை நாட்டு அரசன் நமது ராணியின் அந்தப்புறத்தில் நுழைந்து விட்டான் அப்படின்னு சொன்னானா. நுழைந்து அப்படின்னு கேட்டவுடனே ராணியின் முகத்தை பார்த்தது மறுபடியும் ஓடிவிட்டான். வணக்கம் and welcome to தெனாலி தர்பார் with me Randy and குட்டி சுவர் பாய்ஸ் பேண்ட். ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆமா, அடே எங்க அப்பா, ஒரு ஹீரோயினா இருக்கிறப்ப எத்தனை பேட்டி, எத்தனை டார்ச்சர், எத்தனை ஹீரோக்களோட லவ், எத்தனை டைரக்டரோட லவ், அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம்பா. ஆனா பாக்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஹீரோயின் என்னப்பா லட்ச லட்சமா காசை வாங்கிட்டு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாங்க, நம்மளும் அவங்க வச்சு காய்ச்சி விட்டு போயிடுறோம். ஆனா ஒரு ஹீரோயினா இருக்கிறதோட வழி ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியத்தான் இப்ப நம்ம பதிவு பண்ண போறோம். ஹீரோயினுக்கு 20 வயசு 22 வயசா இருந்தாலும் கூட டுவேட் பாடுற ஹீரோவுக்கு அங்கிள் வயசா இருக்கிறப்போ அந்த கொடுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டப்பட்டு சிரிக்கணும், கஷ்டப்பட்டு ஐயோ பாப்பா நினைச்சாலே நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ பார்க்கவே சைக்கிள்னா கூட நீ ஒரு அழகண்டா அப்படின்னு ஒரு பாட்டு பல்லு விளக்காத வில்லன் வந்து ஹீரோயினை கெடுக்க வர்றப்போ எத்தனை சென்ட் அடிச்சாலும் போகாத நாத்தத்தை பொறுத்துக்கிட்டு அப்படின்னு கத்தணும். எத்தனை தடவை கட்டி பிடிச்சாலும் அமைதியா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம். -5 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற சுவிட்சர்லாந்துல போய் டுவேட் பாடணும். ஆனா அது கூட பரவாயில்ல, அந்த குளிர்லயும் 2 பீஸ் தாயா கொடுப்பாங்க. ஆனா ஹீரோக்களுக்கு ஃபுல் கோட் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு ஹீரோயின் மட்டும் இத்திரூண்டு ஒரு துணியை போட்டு ஆட விடுறாங்களே, அந்த கொடுவை எங்க போய் சொல்றது? சுவிட்சர்லாந்துலயும் கிளாமர் தேவையா? பரதநாட்டியமே ஆட தெரியலன்னா கூட பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டு அரங்கேற்றம் பண்றது எவ்வளவு கஷ்டம், பாக்குறது அதை விட எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கமம் படத்துல நடிச்ச விந்தியாவை போய் கேட்டு பாருங்க அந்த கஷ்டம் எப்படின்னு. தெலுங்குல என்னதான் காசு கொடுத்தாலும் தாத்தா வயசுல இருக்கிற ஹீரோவோட சேர்ந்து கலர் கலர் ட்ரெஸ் போட்டு கண்ணை பறிக்கிற அந்த ட்ரெஸ் போட்டு இப்படி கொடுமை ஹீரோயின்களுக்கு தாங்க தெரியும், ஹீரோயின்களுக்கு தான் தெரியும். செருப்பு போடாமல் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சாலமன் படத்துல நடிச்ச அமலா பாலியும் லட்சுமி மேனனையும் போய் கேட்டு பாருங்க, செருப்பு போடாமல் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுவும் ஹீரோயின்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இப்ப தெரியும். என்னதான் நம்ம அழகா இருந்தாலும் கரிய பூசி கருப்பாக்கி விடுற கொடுமையோட வழி பாலா படத்துல நடிச்ச பூஜாவையும் தன்சிகாவையும் போய் கேட்டு பாருங்க, புரியும். கேமரா அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருந்தா கூட கிளார் அடிக்கிற மண்டையோட டூயட் பாடுற ஹீரோயினோட வழி பவர் ஸ்டாரோட நடிச்ச எல்லா ஹீரோயினோடையும் கேட்டு பாருங்க, அப்ப புரியும். ஹீரோயின்களோட வலி எல்லாம் கொடுமைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துருச்சு. அதனால இனிமே ஹீரோயின்களை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க, அவ்வளவுதான். பயங்கர எமோஷனலா பேசுறீங்க. ஹீரோயின்களை வந்து ஹீரோயினுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களால தாங்கவே முடியாது. அதுவும் நயன்தாராக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒண்ணுமே நம்மளால தாங்கவே முடியாது. நயன்தாரா இப்ப நசரியாவும் சேர்த்துக்கிட்டோம் நம்ம. ரைட், ஓகே. நயன்தாராவுக்கு நசரியாவுக்கு ஏதாவது உண்டால் மண்ணுக்கு உயிர். இப்போ எதிர்பார்த்த ஒரு பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா ராணி படத்தோட ஒரு முக்கியமான அங்கத்தை கூட்டு வர போற யார் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பிரேக் எடுத்துட்டு வந்தே ஆகணும். ஸ்டே டியூன் டு தெனாலி தர்பார். வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குடிசுவர் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு தேதிக்கு தமிழ் நாட்டுல சூடா ஓடிட்டு இருக்க 2 விஷயம், ஒன்னு இட்லி, இன்னொன்னு அட்லி. நம்ம ராஜா ராணி படத்தோட டைரக்டர் அட்லி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஹாட் சென்சேஷனல் டைரக்டரா இருக்காரு. இந்த பையனுக்குள்ள எப்படிப்பா இவ்வளவு பெரிய திறமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து பாராட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல லெட்ஸ் வெல்கம் அட்லி, டைரக்டர் ஆஃப் ராஜா அண்ட் ராணி. அட்லி, வெல்கம் டு தி ஷோ தெனாலி தர்பார் வரதுக்கு தேங்க் யூ வெரி மச். ஹாய் ப்ரோ. அட்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. அட்லி, இந்த சின்ன உடம்புக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டுக்கலாம், உனக்குள்ள இவ்வளவு திறமையா, உனக்குள்ள இன்னும் என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இல்லையா? எல்லாருமே அதுதான் கேட்பாங்க. எல்லாரும் கேக்குறது நீங்க இவ்வளவு சின்ன பையன் எப்படி? அதுவும் ஒருத்தர் சொன்னாரு, நல்லா ஞாபகம் இருக்கு. படம் பார்த்துட்டு எனக்கு 50 வயசு ஆகுது, எனக்கு 6 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 6 பெண் குழந்தைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதாவது அவர் 50 வயசு 6 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு இப்ப என்ன மைண்ட் செட் இருக்கோ அந்த மைண்ட் செட்ல சத்யராஜ் சார் கேரக்டர் இருந்தது. சோ எப்படி அப்படி யோசிச்சு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாரு. சோ இட்ஸ் ரியலி கிரேட் பிளெஸிங். ஓகே, ஏதோ நம்ம யோசிக்கிறது அந்த மாதிரி மேட்ச் ஆகுது. சின்ன உடம்பு அப்படின்றதெல்லாம் இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம். நம்ம எதை யோசிக்கிறது, சாப்பாடு போடுறதே இல்ல போல. நல்லா போடுவாங்க பிரதர், நல்லா சாப்பிடுவேன், ஆனா உடம்பு தான் போடவே மாட்டேங்குது.
அதாவது நல்ல மனசுக்காரங்களுக்கு உடம்பு போடாதுன்னு. அப்படியா? இதுதான் உண்மை. உள்டாவா சொல்றேன், நல்ல மனசுக்காரனுக்கு உடம்பு. நல்லா யோசிச்சு பாருங்க, உடம்பு இருந்தா என்ன நட்டம்? ரொம்ப நேரம் நிக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப படி ஏற முடியாது, டிராபிக்ல வேற நடக்க முடியாது, இது காத்தே அவங்களை தள்ளிட்டு போயிடும் தாராளமா. சரி, சத்யபாமா காலேஜ்ல பிஎஸ்சி விஸ்காம் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி முடிச்சிட்டேன்னு யார் சொன்னா? முடிக்கலையா? முடிக்கல. முடிச்சுட்டாரு. ஐ அம் ஸ்டில் a student. அந்த பக்கம் போனாரு. அந்த பக்கம் இல்ல, செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கும் போதே சங்கர் சார் அந்த ஆஃபர் வந்துருச்சு. படிச்சு என்ன பண்ண போறேன்? டைரக்டர் தான். டைரக்டா பிளேஸ்மெண்ட். சோ டைரக்டா வேலைக்கு போயிட்டேன். ஒரு 2 எக்ஸாம் எழுதணும், இப்போ வரையும் எழுதல. சூப்பர். அட்லி விகடன் மேடையில போன வருஷம் சங்கர் சார் சொல்லியிருந்தாரு, என் அசிஸ்டன்ட் ஒருத்தர் அட்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், பாஞ்சு வராம போறாங்க, என்னென்ன தமிழ் சினிமால அவன் வந்து ஒரு முக்கியமான ஆளா இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொகுப்பொடி போட்டு வச்சீங்க? அதான் சொன்ன மாதிரி நம்ம அப்பாக்கு புள்ள என்னன்றது தெரியும். என்னோட சினிமாக்கு என்னோட ஃபாதர் ஆஃப் மை சினிமா சங்கர் சார். எனக்கு எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு டெஃபினட்டா தெரியும்ல தான் புள்ள வந்தா பாயுன்றது. அதுல எதுல பாஞ்சது? ராணிலையா ராஜாலையா? ஆடியன்ஸ் மேல. சரி, சங்கர் சார் அந்த ஆஃபர், அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர், ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் எப்படி வந்துச்சு? என்ன கதை சொன்னீங்க அவர்கிட்ட போயிட்டு? கதைலாம் சொல்லல, ஷார்ட் பிலிம் எடுத்திருந்தேன். அப்ப 2 இல்ல Facebook சும்மா இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ணது. நான் காலேஜ் படிக்கும் போது 2 ஷார்ட் பிலிம் பண்ணேன். ரெண்டுமே நேஷனல் லெவல் அவார்ட். நேஷனல் அவார்ட் கிடையாது, நேஷனல் லெவல் கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது. ஒன்னு பாலு மகேந்திரா சட்டை, இன்னொன்னு பாக்கியராஜ் சட்டை. ரொம்ப வருஷம் முன்னாடியே கைத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அது இப்பதான் தெரியும். டக்குன்னு கலாய்க்க வரலையே. இல்ல, அதுக்கப்புறம் சங்கர் சார்ட்ட கொடுத்தோடனே அவர் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அந்த டைம்ல அவருக்கு வந்து சரி என்ன ஃபர்ஸ்ட் நீங்க அசிஸ்டண்டா அசோசியேட்டா டைரக்டா அசிஸ்டண்டா தான் ஆக முடியும், டைரக்டா அசோசியேட் ஆக முடியாது. வந்து கிளர்க்கா தான் இருக்க முடியும், மேனேஜரா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் எந்திரன்ல அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் ஏடியா இருந்தேன். செகண்ட் நண்பன் அதுல அசோசியேட் டைரக்டரா இருந்தேன். அப்புறம் ராஜா ராணில டைரக்டர். அதாவது சின்ன வயசுல எப்படி காலேஜ்ல சேர்ந்த உடனே சங்கர் தான் உங்களோட ரோல் மாடலா? அப்படிலாம் இல்ல, சின்ன வயசுல இருந்து சினிமாக்குள்ள வரணும்ன்றது எண்ணம். விஸ்காம் படிக்கும் போது ஓகே குழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு. ஆமா, என்ன பண்ண போறோம்னு தெரியல, ஆனா சினிமால டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு போனோம். 2-3 டைரக்டர் ரெஸ்யூம் கொடுத்தேன். ஒன்னு விஷ்ணுவர்தன் சார், ஒன்னு கௌதம் மேனன் சார், இன்னொன்னு மணிரத்னம் சார், இன்னொன்னு சங்கர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃபர் சங்கர் சார் தான் வந்தது. தட் இஸ் மை வே. சூப்பர் ஸ்டாருக்குலாம் நீங்க வந்து என்ன வசனம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா, எழுதி கொடுத்துருக்கீங்களா? என்ன விஷயம், என்னென்ன விஷயங்கள்? செல்லப்புல. அப்படியா? சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணும் போது எந்திரன்ல சீன் பேப்பர் படிச்சு காமிக்கிறது, சீனை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறது, இந்த ரோல் என்னோடது. சோ ரஜினி சாருக்கு அடிக்கடி படிச்சு காமிப்பேன். அடிக்கடி இல்ல, எல்லா சீனும் படிச்சு காமிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆன் மானிட்டர் வந்து ஆமா ஆன் மானிட்டர் வந்து பிஃபோர் கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க சொல்லுவார் டைரக்டர் சங்கர் சார். சோ அப்ப எங்களெல்லாம் வச்சுதான் பொசிஷன் பண்ணுவேன். நான் எப்பயுமே அந்த ரோபோட் சிட்டியோட ரோல் தான் பண்ணுவேன். சோ நிறைய பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அப்பல இருந்தே அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்படியே அது ஒரு லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப்பா இப்போ ஆக்சுவலா ப்ரோமோட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, காட்டுங்களேன். ஐயோ, அந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல பிரதர். சீன் பேப்பர் இருக்கணும், அதை படிக்கணும், அதுக்கு ஏத்தப்பல மூட கொடுக்கணும். இப்படியே மழுப்பினா எப்படி? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவுக்கு வந்துட்டேன் இல்ல வேற ஏதாச்சும் சொல்லு. ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து இங்கிலீஷ்ல சீன் படிக்கணும், அது நான் பண்ணது இல்ல. அது வேற யாராவது தட்டிட்டு போயிட்டு, அது வந்து ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்க, அதுக்கு ஒரு படையே தலை இருக்கும் போது வேற யாருங்க பாப்பாங்க. நம்பிட்டோம். நண்பன்ல யாரும் சொல்லி கொடுத்தீங்க? நண்பன்ல விஜய் அண்ணன், ஜீவா, ஸ்ரீகாந்த், 3 பேருக்கு நீங்க என்ன பெர்ஃபார்மர்? ஆமா, 3 பேருக்கும் சீன் படிச்சு காமிக்கிறது, பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது. அதுல ஒரு மஸ்குலரா ஒன்னு வருமே, அது யார் டிசைன் பண்ணது? அது வந்து முத்துராஜன் ஆர்ட் டைரக்டர். அது எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சீங்களா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எப்படி நம்ம ஓகே. ராஜா ராணி கதை வந்து உங்களோட ஓன் ஸ்டோரியா? ஃபர்ஸ்ட் டைரக்டர் எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கையில நடந்த எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு நாட் தான். ஆமா, என்னோட லைஃப் டைம்ல நடந்த ஒரு லவ் போர்ஷன் கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் சுத்தி நடந்தவங்களோட நிறைய லவ். ஒரு யங் டைரக்டர், நியூ டைரக்டர், இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு காஸ்டிங் அண்ட் டீம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்டவுடனே தந்துட்டாங்க? இல்ல அவங்களுக்கு ஏதாவது வச்சிட்டீங்களா? எப்படி டிசைன் பண்ணி எனக்கு ஆரியா, எனக்கு நயன்தாரா, எனக்கு ஜெய் நஸ்ரியா, அப்புறம் இவ்வளவு பெரிய இல்ல அப்படிலாம் பிளானே பண்ணல. உள்ள வரும்போது வெறும் புக்கோட தான் வந்தேன். புக்கை கொடுத்து கதை ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் புக் வச்சேன். அப்புறம் நரேட் பண்ணேன். ஒரு 2.5 hours நரேட் பண்ணும் போது எல்லாம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னும் டெவலப் பண்ணும் அப்படின்ட்டு டெவலப்மெண்ட்ல ஸ்டேஜ்ல உட்காந்தேன். ஃபுல்லா முடிச்சுட்டு ஓகே இனிமே கேஸ்டிங் ஆரம்பிக்கலாம். சோ பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் யாரு இன்னைக்கு அப்படின்னும் போது கமல் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே
பா இவங்கன்னா ஜோடினா செம்மையா இருக்கும்பா அப்படின்னா ஆர்யா நயன்தாரா. சரி அவங்க 2 பேரும் பிடிப்போமே அப்படின்ட்டு உள்ள போய் பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்லோவா ஆர்யா புதுசா இருக்க நீ தலையோட செல்ல பிள்ளையா இல்ல இல்ல யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி யாரோட பையனா கூட நான் இருந்துட்டு போலாம், அதுக்கு மரியாதை கிடையாது. நம்ம சொல்ற கதைக்கு மட்டும்தான் மரியாதை. நாளைக்கே வந்து அட்லிக்கா வந்து அஜித் சாரோ விஜய் சாரோ இல்ல சூர்யா சாரோ இல்ல கமல் சாரோ ரஜினி சாரோ படம் பண்ண மாட்டாங்க. அந்த புக் அந்த கதை ஓகே இது ஆடியன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணும். ஏன்னா எல்லாருமே ஆடியன்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். சோ இங்க பேர் வந்து பெருசு கிடையாது, கண்டென்ட் தான் பெருசு. தேர்ல இயக்குவர் ஆயிட்டா இருப்பா. எல்லாம் பொழப்பு நடத்த முடியுமா? என்ன சொல்லணுமோ ஐ லவ் யூ சோ மச் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி உங்க இந்த டீம் அப்படின்றப்போ ஆர்யா நயன்தாரா ஜெய் நஸ்ரியா அண்ட் சத்யராஜ் சார் இது பெரிய டீம். இவங்களெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது கட்டி மேய்க்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் ஆர்யாவை கட்டி மேய்க்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? என் டீம் பயங்கர ஜாலியா இருக்கும் பிரதர். யாருமே ஷூட்டிங் வந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே கிடைக்கல ஃபர்ஸ்ட் சார் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் சொன்னதே கிடையாது. சார்னு கதை சொன்ன அன்னைக்கு சொன்னதோட சரி. மறுநாள் மச்சி அந்த கதை கேட்டு எங்கேயாச்சும் உனக்கு மைனஸ் எதுவும் சொல்லு அப்படிதான் ஆரம்பிச்சேன். அவரும் அப்படிதான் ஆரம்பிச்சாரு. எனக்கு அந்த 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 ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒர்க் ஆகாது. சார் இன்னைக்கு இந்த சீன் அப்படின்னாலே அங்க நீங்க எதையுமே சொல்ல முடியாது. ஏய் கேவலமா இருக்கு நீ நடிச்சது அப்படின்னு என்னால சொல்ல முடியணும். ஏய் அந்த டைலாக் கொஞ்சம் சுமாரா இருக்குடா, வேற டைலாக் மாத்திரா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இருக்கணும். சோ அப்பதான் எங்க டீமுக்குள்ள ஒரு என்ன சொல்றது கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கணும். நயன்தாரா நஸ்ரியா கூட அப்படி டாப் போட்டு தான் செல்லமா டார்லிங் ஸ்வீட் டார்லிங் அது எல்லாரையும் டார்லிங்கா கேர்ள்ஸ் எல்லாம் டார்லிங்கா பாய்ஸும் டார்லிங்? வாய்ஸ்ல ஜெய் டார்லிங் கூப்பிடுவேன், ஜீவா டார்லிங் கூப்பிடுவேன், விஜயன் அண்ணன் டார்லிங் கூப்பிடுவேன், சத்யராஜ் சார் மட்டும் சத்யராஜ் சார் பட்டி ஏ பட்டி ஆளு சிறுசா இருக்குன்றதுனால பையனை ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன பையனா அப்படிலாம் இல்ல. சரி ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி. என் செட்ல நீங்க நாளைக்கு எல்லாம் வந்தீங்கன்னா எப்பா இந்த படத்துல அட்லீஸ்ட் சும்மானாச்சும் ஒரு டெய்லி ஷூட்டிங் பாக்கனாச்சும் வரணும்னு தோணும். சோ அவ்வளவு ஜாலியா இருக்கும். யாருக்கும் ஈகோ இருக்காது. கேமராமேன் எல்லாருமே பயங்கர ஜாலியா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு ஜாலியா பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா வேலை பயங்கரமா நடக்கும். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த நோட்டோட இப்போ தென்னாலி தர்பார் ஒரு ஷார்ட் பிரேக் வித் அட்லி. ஒரு இட்லி சாப்பிட்டு வரட்டும் பிரேக்ல. சோ லெட்ஸ் டேக் a short break on தென்னாலி தர்பார். Stay tuned to தென்னாலி தர்பார். Welcome back to தென்னாலி தர்பார் with me Randy and நம்ம குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு வந்து அட்லி வந்திருக்கிறார் அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பசங்க எல்லாம் வேற கலர்ஃபுல்லா விக்கெல்லாம் வச்சிருக்காங்க. எனக்காக தான் இந்த செட்டப்பா. பொம்பளை பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவீங்க? வருவீங்களா? விக்க கழட்டிட்டு பொதுவா ஃபீமேல் கெஸ்ட் தான் அட்லி இந்த மாதிரி வச்சுட்டு வருவாங்க. இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃபீமேல் கெஸ்ட் அந்த ஹீரோயின் வந்துட்டு அவங்க பண்ற அலம்பல் தாங்க முடியாது. நீங்க தான் எல்லாரும் டார்லிங் கூப்பிடுவீங்களா? ஆமா அப்படியே அவர் மூலமா கேட்டு நயன்தாரா போன் நம்பர் நீ அட்டை போடுற அவர் கொடுத்துருவாருன்னு உனக்கு நம்பிக்கை. என் பாஸ் மனசுல காசு என் மூலியமா வெளியே கொண்டு வரீங்க. முடியா 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 அதெல்லாம் அரசியல சகஜமப்பா. லவ் அப்படிங்கறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க? எல்லார் லைஃப்லயும் லவ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நம்புறேன்னா ஒருத்தர் லவ்ல இல்லன்னா அவங்க இன்கம்ப்ளீட்டா வாழ்றாங்கன்னு அர்த்தம். சோ ஒரு மனுஷன் முழுமை அடையணும்னா அவன் காதலிக்கணும். காதல்ல இருக்கும் போதுதான் அவன் முழுமை அடையும். ஒரு தடவை அந்த பஸ் போயிருச்சுன்னா அடுத்த பஸ்ல ஏறிக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. ஆமா எப்படி சொல்றதுன்னா ஒரு பஸ் போயிடுச்சுனா அப்படின்னு சொல்றத தாண்டி அது கொஞ்சம் சுமாரா இருக்கும். அதுக்கு பேர் பிக்கப்புங்க. அது கொஞ்சம் சுமாரா இருக்கு. பிக்கப் ஏரோப்ளேன் போயிடுச்சுனா அடுத்த ஏரோப்ளேன் கொஞ்சம் ஹை லெவலா திங்க் பண்ணலாம். லைஃப்ல எல்லாமே நினைச்சது நடந்துராது. நடக்கலையேன்னு அப்படியே விட்டுற கூடாது. நினைச்சதை விட அதிகமா நடக்கும். வெயிட் பண்ணணும். உங்க லைஃப்ல எப்படி அதாவது நான் லவ் மட்டும் கேட்கல on anything apart from all friendsல வந்து நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? ஏன்னா ரொம்ப சீக்கிரமே சங்கர் சார்ட்டா படமும் இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் 10 வருஷம் போராடிட்டு இன்னும் சினிமால இருக்கிறாங்க. சோ அதான் கேக்குறேன். ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டேன் தலைவா. எல்லா போராட்டத்தையும் ஒரு 5 வருஷத்துல பாத்துட்டேன்னு வச்சுக்கலாம். சோ அவ்வளவு ஈஸி கிடையாது சினிமா. எனக்கு தெரிஞ்சு பெரிய டைரக்டர்ஸோட பசங்க என் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களும் டைரக்ஷன்ல இருக்காங்க. அவங்க நினைச்சா நாளைக்கே ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ண முடியும். பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு இல்ல, இது வந்து லக்குன்னு சொல்ல முடியாது. நியாயமான உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமானம் தான். ராஜாராணிக்கு முன்னாடி கதையெல்லாம் போய் சொல்லிருக்கீங்களா? இல்ல, நான் சொன்ன ஒரே ப்ரொடியூசர் முருகதாஸ் சார் தான். நான் இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் ஏறி இறங்கினது இல்ல. ஒரே ப்ரொடக்ஷன் என்ன ரொம்ப ப்ராப்பரா ஒரு கதையை முடிச்சுட்டு அதுல எந்த ஃபிளாவும் இல்லாம போய் நின்ன. அது மேபி அதுதான்
இல்ல இன்னொரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரு இவர மாதிரி தானே இருப்பாரு. அதனால 2 பேர் பார்த்து இவருக்குள்ள பயங்கர ஒற்றுமையில எல்லாம் படம் பண்ண முடியாது. கதை இருந்தாதான் பண்ண முடியும். ஓகே, நீங்க ஒரு முகப்புத்தகம் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் நீங்க பண்ணீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வியூஸ், அதாவது யூடியூப்ல பெரிய வியூஸ் வந்துச்சு. சிவகார்த்திகேயன், சதீஷ் அப்படின்னு இன்னைக்கு அவங்களும் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அது எப்படி, அதெல்லாம் எப்போ நடந்தது? அதெல்லாம் நாங்க எல்லாருமே வந்து வளரும் கலைஞர்கள். அதாவது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் வந்து விஜய் டிவில காம்பேரர். சதீஷ் மேபி அதுல சீனியர்னு சொல்லலாம். அந்த மெட்ராசப்பட்டினம்ல ஒரு சின்ன ரோல் பண்ணிருந்தாரு. சோ நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்போ ஒன்னா முடிவு பண்ணோம், ஒன்னா சினிமாக்குள்ள வந்து ஒன்னா ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணோம். சோ வந்தோம், ஒன்னா உள்ள வந்தோம். பட் எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் ஒவ்வொரு ரூட்ல ஜெயிச்சிட்டு இருக்கோம். என்னைக்கோ திருப்பி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையும் போது பண்ணுவீங்களா? ஆமா, டெஃபினட்டா. இட்ஸ் அங்கதானே பிறந்தோம். பிறந்தவங்க வளர்ந்து ஒன்னா மீட் பண்ணி தானே ஆகணும். வீட்டுல எப்படி ஓகேவா சினிமாக்கு வந்ததுக்கு எல்லாம் ஓகே? கிசு நாளைக்கு வரும், அந்த நடிகையோட இணைத்து அட்லி கிசுக்கு படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு வரும். எங்க வீட்டுல என்ன நல்லா தெரியும். நான் ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்லி. சோ யாரா இருந்தாலும் நல்லா அழகா பழகுவேன். அதுல தப்பு குறைகள் இருக்காதுன்னு நம்புவாங்க. சோ அதனால கிசுகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. வீட்டுல அதை உண்மையாக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கிசு வந்தாலும் பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்யா, நயன்தாரா காஸ்டிங் பத்தி சொல்லுங்க. ஜெய் அந்த படத்துல வந்து பெரிய அப்ளாஸ் வாங்கிருக்கிறது ஜெய். இந்த டயலாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக்ஸ் யாரு இல்ல நீங்க தானே? உங்களுக்கு அழுதா கண்ணு வேர்க்கதா செய்தா? எஸ், டெஃபினெட்லி. எல்லா வசனமும் நான் தான் எழுதினேன். கதைக்கு யார்ட்டையும் வசனத்துக்கு யார்ட்டையும் போல நானே எழுதினேன். அதான் முருகா சார் சொன்ன, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எழுதுறீங்க, இதே அப்படியே டைலாக்ஸ் அது ஓகே சார் அப்படின்னு எழுதினேன். சோ அவர் சின்ன கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. சோ நம்ம எழுதுனது எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் சொல்றாங்க. நான் கேக்குறதுக்கு நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு டைலாக்ஸ். ஜெய் எப்படி உள்ள அப்படின்னும் போது கரெக்டா தேடிட்டு இருந்த ஒரு இன்னசென்ட் பாய் யார் பண்ணா நல்லா இருக்கும். ஜெயோட உண்மையான கேரக்டர் என் கேரக்டர். ரொம்ப பயப்படுவேன். அப்படிதான் ஒரு டைம் பீரியட்ல அப்படிதான் இருந்தேன். எதெல்லாம் பார்த்து பயப்படுவீங்க? எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவாங்க. ஆமா, அதாவது யாராச்சும் போன் முடிக்கிற கதை என்றாலும் பயம், தூசு பயம், இங்கிலீஷும் பயம் எனக்கு. அதான் கொஞ்சம் அந்த கேரக்டர் என்னோடதுதான். சோ என்ன அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான ஆள் தேவை. நிறைய பல்பு வாங்கி இருக்கிறீங்க. பல்புன்னு சொல்ல முடியாது, அதனாலதான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சோ அந்த கேரக்டர் யாருக்காச்சும் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஜெய் கரெக்டா இருந்தாரு. ஜெயிட்ட சொன்னோடனே ரொம்ப ஜெயிட்ட வந்து ஃபுல் கதையே சொன்னேன். எது நீங்க பண்றீங்க? நான் அதுதான் பண்ணுவேன், சூர்யா கேரக்டர் தான் பண்ணுவேன். ஆனா அவர்கிட்ட சூர்யாக்கு தான் போனது. அவரும் அதான் விரும்பினாரு. விட்டு போட்டு இல்ல. சோ ஒரு ஹீரோக்கு வந்து ஃபுல் இன்வால்வ்மெண்டோட உள்ள வரணும்னா ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல யூ ஹேவ் டு பி வெரி ஓபன், டிரான்ஸ்பரண்ட். சோ அப்ப அவர் சூஸ் பண்ணாரு. இப்படி உள்ள வந்தாரு, பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிட்டாரு. நான் என்ன நம்பினோ அந்த பேரு. கதை சொல்லி முடிச்சோடனே சொன்னேன், தியேட்டர் விட்டு எல்லாரும் முதல் உங்க பேர் தான் சொல்லுவாங்க, பாக்குறீங்களா அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா டார்லிங் அப்படின்னாரு. பாருங்க, இன்னைக்கு வந்து ஒன்னாதான் படம் பார்த்தோம் ரிலீஸ் அன்னைக்கு. சோ உண்மைதான் டார்லிங்னாரு. நஸ்ரியா எங்க இருந்து பிடிச்சீங்க? நஸ்ரியா வந்து நேரம் வலை போட்டு பிடிச்சேன். என்ன விட்டு பிடிச்சீங்க? வலை போட்டா ஒண்ணும் இல்ல. நஸ்ரியா வந்து டார்லிங் ஆயிட்டாங்க, தமிழ் மக்களோட டார்லிங் ஆயிட்டாங்க. தப்பா சொல்லுங்க, ஸ்வீட் ஹார்ட். என்னோட ஸ்வீட் ஹார்ட். அவருக்கு மட்டும் தான் டார்லிங். ஆமாப்பா, நீங்க பாட்டுன அப்புறம் ட்ரேட் மார்க் புடுங்குறீங்களா? இல்லங்க, நயன்தாரா டார்லிங், நஸ்ரியா ஸ்வீட் ஹார்ட். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க, தப்பு, சண்டை வரும். நஸ்ரியா வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணிருந்தாங்க, ஆல்பம் யூவன் நெஞ்சோடு. அது ஜார்ஜ் என்னோட கேமராமேன் தான் எடுத்திருந்தாரு. சோ அப்போ வந்து அந்த பொண்ணை பாத்துட்டு இந்த பொண்ணை கரெக்டா ஒரு கேஸ்ட் பண்ணணும், நம்ம அந்த கீர்த்தனா ரோலுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பவே பேசணும். அதுக்குள்ள அவங்க படம் நேரம் வந்துருச்சு. இல்லன்னா இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் படம் நடந்திருக்கும். அந்த மொட்டை மாடியில உட்காந்து ஒரு தண்ணி அடிக்கிற சீன் உங்க லைஃப்ல நடந்ததா? இதை யார் உங்களுக்கு சொன்னது? Who's the black sheep? Excuse me. ஆமா, என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். நான் ரொம்ப காதலிச்ச ஒரு பொண்ணு வந்து அவங்களோட இத சொன்னாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஆஃப்டர் 1 year லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு. So it was really very inspiring and அந்த சூழ்நிலை டெஃபினட்டா எங்கேயாச்சும் பிக்சர்ல கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி பண்ணதுதான். இந்த குழந்தைக்குள்ள இப்படி ஒரு ஃபீலிங்ஸ். ஓகே, உங்களோட இன்ஸ்பிரேஷனல் டைரக்டர் அப்படின்னா யாரு? மணிரத்னம் சார். நம்ம தெனாலி தர்பார்ல ஒரு சின்ன ட்விஸ்ட். நான் ஒரு ஃபியூ क्वेश्चंस கேட்பேன், 5 கேள்வி கேட்பேன். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் தெனாலி தர்பார் அப்படின்னா பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் தெனாலி தர்பார்னு பதில் சொல்லணும். ஆமா, நிகழ்ச்சியோட பேர். ரெண்டாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஒரிஜினல் பதில சொல்லணும். கண்டிப்பா நான் அதுல ஃபெயில் ஆயிடுவேன். ஓகே, ஆனா பதில் எல்லாமே ஆம் இல்லை அப்படி மட்டும் தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும். பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே, டன். ஓகே, ராஜா ராணி படத்துல நயன்தாராவோட அப்பா சத்யராஜ். தெனாலி தர்பார். ஆர்யா நயன்தாரா லவ் மேட்டர் உண்மையா? ஆமா.
அடுத்த படத்துக்கு சிவகார்த்திகேயனை காஸ்ட் பண்ணுவீங்களா? ஆமா. சங்கர் சார் கிட்ட திட்டு வாங்கி இருக்கீங்களா? ஆமா. ராஜா ராணி ஒரு பிரெஞ்சு படத்தோட இன்ஸ்பிரேஷனா? இல்ல. ஃபென்டாஸ்டிக். அட்லீஸ்ட் செம்மையா அந்த கேம் விளையாண்டாரு. அட்லீஸ்ட் சூப்பரா விளையாண்டு. யாரோ கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்கயா. இதனால எத்தனை பொருளி வரப்போகுதுன்னு தெரியலையே. இதுதான் குனிய வச்சு கும்மா குத்தோ. அட்லீஸ்ட் தேங்க்யூ வெரி மச். செம்ம ஷார்ட்டா ராபிட் ஃபயர், ஆல்மோஸ்ட் இந்த நிகழ்ச்சியே வந்து ராபிட் ஃபயர் மாதிரி போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். How did you? Really, I'm happy. என்ன சொல்றது, என்னோட செட் என்னோட ஷூட்டிங் மாதிரியே இருந்தது. நம்ம நாளுக்கு அப்புறம் திருப்பி ஷூட்டிங்ல உட்காந்து இப்படிதான் ஜாலியா போவோம். ஏதோ வேலை பார்க்க மாட்டான், யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தனியா வேலை பார்க்கணும். இப்ப என்ன மட்டும் பேச வச்சீங்க. சோ ஐ எம் ரியலி ஹாப்பி. இட்ஸ் a nice show. இப்பதான் பாக்க ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையை சொல்லிடுவேன், எப்பயுமே பாக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ ஐ திங்க் என் ஷோ வருது இல்லையா, அத கண்டிப்பா பாக்குறேன். அதுல இருந்து லைனா பாக்க ஆரம்பிச்சிருக்கேன். இவர் மூலமா வந்து இந்த மாதிரி நாட்கள் வர்றப்பதான் நம்மளுடைய எல்லை கொஞ்சம் விரிவாகுது. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, ஆர்யா, நயன்தாரா, இவங்க எல்லாத்தையுமே இங்க கெஸ்டா அனுப்பணும். அவ்வளவுதான். ஓகே, அனுப்பிச்சிருவோம். அதுல ஆர்யா, நயன்தாரா தனித்தனியா வந்தாலும் சரி, சேர்ந்து வந்தாலும் சரி. நசரியா பிரிச்சுக்கிட்டு பா. ஆமா, இல்ல நசரியாவும் நசரியாவும் நானும் வந்தா எடுக்க மாட்டீங்களா? இல்ல மாட்டோம். இப்பயே சொல்றேன், நான் கூட்டு வர மாட்டேன். மதுரைக்கார சிங்கம், திருப்பரங்குன்றம் தங்கம், அண்ணன் அட்லிக்கு ஒரு கரகோசம் வந்து எடுத்துங்க. அடுத்து மதுரை சைட்ல இருந்து படம் எதிர்பார்க்கலாமா? முறுக்கு மிசி அருவாளோட தெரியல பிரதர். அது பண்ண மாட்டேன் பிரதர். அது பண்ண மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு பண்ண மாட்டேன். ஆமா, தேவர்மகன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. பட் டைம் எடுக்கும் கொஞ்சம். இன்னும் லவ் எல்லாம் இன்னும் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு, லவ் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய பேரை காதலிக்க வேண்டியது இருக்கு. காதலிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரை பக்கம் அருவாவை எடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி அப்படின்னு முடிச்சு வைக்கிறாரு. நம்ம அட்லிக்காக, நம்ம கம்பெனி சார்பாக ஒரு அரிய பொருள். இதாங்க அந்த அரிய பொருள். மக்களே பாத்துக்கீங்க, இதுதான் அந்த அரிய பொருள். இந்த அரிய பொருள் எதுக்கு அவர் கொடுக்குறோம் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நசரியாவை நயன்தாராவை இந்த பக்கம் அனுப்பி வைப்பாரு அப்படின்ற அந்த ஒத்த நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியோட நிறைவு செஞ்சு கொடுக்கிறேன். This is Rani saying chala bye bye, take care, good night with Kudichur voice band and Atli. நான் காலேஜ் படிக்கும் போது 2 ஷார்ட் பிலிம் பண்ணேன். ரெண்டுமே நேஷனல் லெவல் அவார்ட். நேஷனல் அவார்ட் கிடையாது, நேஷனல் லெவல் கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது. ஒன்னு பாலு மகேந்திரா சட்டை, இன்னொன்னு பாக்கியராஜ் சட்டை. ரொம்ப வருஷம் முன்னாடியே கை தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அது இப்பதான் தெரியும். டக்குன்னு கலாய்க்க வரலையே. நஸ்ரியா எங்க இருந்து பிடிச்சீங்க? நஸ்ரியா வந்து நேரம் வலை போட்டு பிடிச்சேன். என்ன விட்டு பிடிச்சீங்க? வலை போட்டா ஒண்ணும் இல்ல. நஸ்ரியா வந்து டார்லிங் ஆயிட்டாங்க, தமிழ் மக்களோட டார்லிங் ஆயிட்டாங்க. தப்பா சொல்லுங்க, ஸ்வீட் ஹார்ட். என்னோட ஸ்வீட் அவருக்கு மட்டும் தான் டார்லிங். ஆமாப்பா, நீ பாட்டுனா அப்புறம் ட்ரேட்மார்க்க புடுங்குறீங்களா? இல்லங்க, நயன்தாரா டார்லிங், நஸ்ரியா ஸ்வீட் ஹார்ட். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க, தப்பு, சண்டை வரும்.